Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary. Guaranteed return. 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழ்நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். சார் இன்னைக்கு சனிக்கிழமை சந்திப்பு தொடங்கி இருக்கு. விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு ஆடியோ சரியா கேட்கலன்னு சொல்றாங்க சார். அதை நம்ம அப்புறம் பேசுவோம். அதை தவிர்த்துட்டு இன்னைக்கான நிகழ்வுகளை எப்படி பாக்குறீங்க சார்? எனக்கு அதுவும் ஆடியோ அங்கேருந்து வந்ததுக்கான நேரம் அதெல்லாம் கூட கழிச்சுட்டு அவருடைய என்ன பேச போறாரு அப்படின்றதுல தான் நான் ரொம்ப கவனம் செலுத்தினேன். ஆனால் அவர் மறுபடியும் ஒரு குற்றச்சாட்டு அரசியலை வந்துட்டு முன்னெடுத்து பரப்புரை பயணத்தை அவர் தொடங்கியிருக்கிறாரு. அது எது எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு வராரோ அதே தான் இவரும் பேசுறாரு. நீங்கள் இதை வாக்குறுதி கொடுத்தீங்க, இதை செய்யலை, நீட்டை கேன்சல் பண்ணுவேன், நீங்கள் ரத்து பண்ணுவேன், நீங்கள் பண்ணலை, கல்வி கடன் தள்ளுபடி பண்ணுவீங்கன்ற சொன்னீங்க, பண்ணலை, 40% பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் இடம் கொடுப்பீங்கன்னு அவங்க கொடுக்கல, கோஆபரேட்டிவ், இப்படி ஏகப்பட்ட விடயங்களை அவர் தொடர்ந்து இது குற்றச்சாட்டு சொல்லிகிட்டே வந்தார். இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதிலே சொல்லாமல் ஒரு குற்றச்சாட்டு அரசியலை பண்ணிட்டு போனார். அதோட சேர்த்து என்ன ஆகிப்போச்சு, இந்த மைக்கு ஃபெயிலியர் எல்லாமே சேர்த்து அவருடைய முதல் பரப்புரை பயணத்தை மக்கள் சந்திப்புன்னு வச்சுக்கோங்க. மக்களை அவர் சந்திக்கிறார், மக்களின் மேலே ஏதோ ஒரு பேசுகிறாரு. அது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சர்க்கிளை நான் பார்க்குறேன். சரி, வரலாறு காணாத கூட்டம், எம்ஜிஆருக்கு வந்த மாதிரி ஒரு கூட்டம் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பூ சுத்தலுங்க. அந்த காலகட்டத்தில் பிறந்தவங்க கிடையாது இவங்க. ஏன்னா எம்ஜிஆருடைய அரசியல் 87ஓட முடிஞ்சு போயிடுது. 87 அவர் இறந்துடுறாரு. 72 ஆரம்பிக்குது, 87 வரைக்கும் அந்த 15 ஆண்டு காலம் அவருடைய அரசியல். அந்த அரசியல் வந்துட்டு முடிஞ்சு போயிடுது. இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. எம்ஜிஆருடைய அரசியல் வந்துட்டு அதுக்கு முன்னாடி 20 வருஷம் இருக்குது. 1952 அவர் ஏற்கனவே 2 முறை எம்எல்ஏவாக இருந்தார். 2 பரங்கிமலை தொகுதி எம்எல்ஏ, ரைட்டுங்களா? அவர் திமுகவினுடைய ஒரு பிரச்சார பீரங்கி. அவர் தான் முன்னாடி நிற்பார், பேசுவார், தெருவாக போயிட்டு பரப்புரை நடந்து பண்ணுவார். எம்ஜிஆர் பரப்புரை பண்ணுவார், போவார், நிறைய வசூல் பண்ணி கொடுப்பாரு, கட்சியாகலாம் செலவு பண்ணுவார். அப்படியேப்பட்ட ஆள். இதெல்லாம் எதுவுமே விஜய்க்கு இல்லை. ரெண்டாவது விஷயம், எம்ஜிஆர் வந்துட்டு எடுத்தோடனே இடைத்தேர்தலை சந்திக்கிறாரு. கட்சி ஆரம்பித்த உடனே வந்து இடைத்தேர்தலை திண்டுக்கல்லை சந்திக்கிறாரு, கேண்டிடேட்டை போடுறாரு, ஜெயிக்கிறாரு. அவர் அவ்வளோ துணிச்சல் மிக்கவர். இவங்க வரும்போதே எடுத்தோடனே என்ன பண்ணிடுறாங்க, ஒரு ரைடரோட தான் பண்ணுறாங்க. நாங்கள் நேராக 26 அப்படின்ட்டாங்க. இவங்க நடுவில் எதிரையும் வந்துட்டு சந்திக்கிறதுக்கு தயாராக இல்லை. அப்போ இவங்க ஒரு சேஃப்டி அரசியல் பண்ணுறாங்க. எம்ஜிஆர் ஒரு துணிவான அரசியல் பண்ணார். அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பழைய காங்கிரஸ் பெருந்தலைவர் காமராஜர், இன்னொரு பக்கம் டிஎம்கே கலைஞர் கருணாநிதி, 2 பேர் எதிர்த்தவர்னு அரசியல் அவர் நிரூபிக்கிறார். இவருக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ இவர் பெரியார் பேர் சொல்கிறது, எம்ஜிஆர் பேர் சொல்கிறது, அண்ணா பேர் சொல்கிறதுலாம் எதுக்கு அப்படின்னா, நாங்களாம் அந்த இணக்கமானவங்க, அதுக்கு வாக்களிக்கிறவங்க எனக்கு வாக்களிங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் அவர் பண்ணுறாரு. அது இவருக்கு ரொம்ப நேரம் கொண்டு செல்லாது. இப்போ இவருக்கு என்ன ஆட்டுன்னா, ஒரு புதிய அரசியல் கட்சி, ஒரு நடிகர், பாப்புலர் நடிகர் வந்திருக்கக்கூடியவர் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறாரு. இவர் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு, முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறாரு. இவருடைய சிந்தனை என்ன, இவருடைய பார்வையில் தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன செய்ய நினைக்கிறாரு அப்படின்றத வந்துட்டு மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? அந்த இடத்தை அவர் சந்திக்கவே இல்லை. அந்த இடத்த அவர் நினைச்சே பார்க்கல. ஒரு குற்றச்சாட்டை வந்துட்டு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அந்த குற்றச்சாட்டில் வந்துட்டு அது இருக்குது, உண்மை இருக்குது, இல்லாமல்லாம் இல்லை, கெட்டி திருட்டு நடக்கிறது. ஆமாம், நீட்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொன்னீங்க? முதல்ல நீட்டு தேர்வை வந்துட்டு விலக்கு கேட்டு தமிழக அரசு சட்டப்பேரவை நிறைவேற்றிய அந்த சட்ட வரைவை நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொன்னேன். அப்புறம் என்ன சொன்னீங்க? நீங்கள் கல்வி அப்படின்றது வந்துட்டு மாநில அரசியல் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு சொன்னீங்க. அவ்வளோ தூரம் பேசிவிட்டு இப்போ நீட்டே வச்சு இவங்களுடைய குறை சொன்ன என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து நீட்டுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள்லாம் இருக்குது. அதெல்லாம் அவருக்கு பதில் சொல்கிறதுக்கெலாம் இல்லை. அவர் ரொம்ப சுருக்கமாக முடிக்கிறார். அவர் டீம் கொடுத்த காகிதத்தை வச்சு அவர் பேசிவிட்டு அவர் முடிச்சுக்கிட்டு அவர் இறங்கிட்டார். அவ்வளோதான். நிறைய ஊடகங்கள் பெரிய கூட்டம் ஸ்தம்பித்தது திருச்சி அப்படின்னு போடுறாங்க சார். இல்லை, திருச்சி ஸ்தம்பிக்கும், அதில் ஒன்றும் இருவேறுபட்ட கருத்து இல்லை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதை ஒரு பொருட்டாக கேட்குறாங்களே. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், விஜய் வண்டிக்கு முன்னாடி ஒரு வண்டி போகுது, ஒரு காரு. அந்த காருக்கு முன்னாடி சாதாரணமாக நடக்கிறாங்க. அதுக்கு ஃபார்வர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்குது. விஜய் சொல்லியிருக்கலாம், அவங்கள வேகமாக ஓட்ட சொல்லு, மக்கள் எல்லாம் அங்கே நேராக வர சொல்லிடலாம் அப்படி சொல்லிட்டு மைக் எடுத்து அங்கேயே பேசிடலாம். அந்த காரில் அந்த பஸ்ஸில் எல்லாம் தான் அட்டாச்சு தான் இருக்குது, பேசவே இல்லை. அவர் பாட்டுக்கு விட்டுறாரு. என்ன அப்படின்னம்னா, அவங்க அதில் ஒரு கெயின் எதிர்பார்க்குறாங்க. அந்த குறுகிய தூரம் போகிறதுக்கு 6 மணி நேரம் ஆனது. அதே ஒன்று ஒரு சொல்லுவாங்கல்ல, அப்போது நாங்கள் காலத்துலலாம் வருகிறார் வந்து கொண்டே இருக்கிறார், அந்த ஒரு முனையை கடப்பதற்கு 8 மணி நேரமானது. அந்த இடத்துக்கு போயிட்டாங்க இவங்க. இப்போ இது வந்துட்டு தொலைக்காட்சி, காட்சி ஊடகம், இதில் எல்லாமே பார்த்துட்டு வர்றாங்க. 2 சைடும் நிற்கவே இல்லை, ஒரு சைடில் தான் மக்களே நிற்கிறாங்க, ரைட்டுங்களா? இவங்க கூடவே எல்லாருமே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க.
எல்லாமே இவங்க கூட வந்த கூட்டத்தை அங்கேருந்து ஏர்போர்ட்ல இருந்துட்டு இவர் கூடவே வந்துட்டு இருக்குது. இவர் அவங்கள போட்டு கையாட்டிட்டு இப்படியே போறாரு. என்ன இருக்குது இல்லை? அங்கே பார்த்தீங்கன்னா மயக்காட்சி விடுறாங்க. அப்போ என்ன இருக்குது இல்லை? மரத்தொட்டில அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனா காலையில 5 மணில இருந்தே கூட்டம் வந்து நிக்குது. அதெல்லாம் மக்கள் அவ்வளவு நேரம் காத்திருக்கிறாங்க. அடுத்த தலைவர் எங்கள் விஜய் தான் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களா சார்? ஆமா, அதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்களுடைய ரசிகர்களுக்கு அவர் தலைவர் தானே. மக்களுக்கு ஒரு தலைவர் ஆகிறத பொறுத்து தானே ஒரு முதல்வர் ஆக முடியும். அந்த இடத்துல தான் இவர் சறுக்கிட்டாருன்றேன் நான். இப்போ மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, வீட்டில் இருந்தவங்க, மற்றவங்க, இல்லை பார்த்தவங்க, தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இவர் கொடுத்த மெசேஜ் என்னது? இதெல்லாம் திமுக செய்யலை, இதெல்லாம் திமுக செய்யலை, இதெல்லாம் அதான் நாங்கள் டெய்லி வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்காரு, நல்ல மைக் வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாரா இல்லையா? அப்புறம் இவர் சொல்றதுல என்ன இருக்குது? இன்னும் ஒரு குற்றச்சாட்டு அரசியல், அவ்வளோதானே. அதில் என்ன இருக்குது? சொன்னார்களே செய்தார்களா? இது ஜெயலலிதா கிட்ட தான் அடாப்ட் பண்ணிக்கிட்டது. அடுத்த முறை ஜெயலலிதா படத்தையும் போடுவாருன்னு நினைக்கிறேன் பேனரில். அதை பொறுத்திருந்து பார்க்கணும். ஜெயலலிதா படத்தையும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம், அதான் இப்போ சொன்னார்ல, சொன்னீர்களே செய்தீர்களா அப்படின்றதுலாம் வந்துட்டு ஜெயலலிதா பண்ணி அரசியல் தானே அது. பரப்பன அக்ரஹார சிறையிலிருந்து சசிகலா வந்தாங்க. ஆமாம், நள்ளிரவு வரைக்கும் எல்லாரும் இருந்தாங்க. அவங்க வரக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு, ஊர்ந்து வந்தது அப்படிங்கறத ஒரு ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்துறாங்க. ஆமா, அததான் இவரு அங்கிருந்து ஃபாலோ பண்றாரு. இல்ல எப்படி எங்க இருந்தாலும் ஃபாலோ பண்ணட்டும். ஆனா அவங்களுடைய இது என்னன்னா, இவ்வளவு தூரம் ஆச்சு, ஒரே மக்களுடைய கடல்ல இங்கேயே சொல்றாங்க சில தொலைக்காட்சிகள்லாம், மக்கள் அன்பை பொழிந்தார்கள் அப்படின்றாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு மிதந்து வந்தார் அப்படின்னாங்க. அங்க மிதக்கிறதுக்கே ஒன்றும் இல்லையே. அதே கூட்டம் அப்படியே கூடவே வருது. ஒரு முட்டு சந்தில பார்த்துக்கிட்டே நீங்க இருக்கிறீங்க. அதே கூட்டம் தான் உங்களோட நடந்து விட்டு இருக்குது. அப்புறம் எப்படி மக்கள் வெள்ளத்தில் ஒரு மாதிரி வரலன்னு சொல்லுவீங்க? எல்லாம் ரசிகர் கூட்டம், அதுவும் தெரியுது. அப்புறம் எப்படி மக்கள் வெள்ளம்ன்றீங்க? அப்போ இது தெரிஞ்சு இவங்கெல்லாம் சிலர்லாம் அவருக்கு சாதகமாக செய்கிறாங்க. அது அவருக்கு தான் ஏமாற்றுறதுக்கு முடியும், ரைட்டுங்களா? அவருக்கு அது நல்லது பண்ணது. ஆனா மூச்சு முட்டை அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மக்கள் நிக்கிறாங்க. இவ்வளவு கஷ்டப்படுற மக்கள் அவருக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்களா? அது எப்படி ரசிகர் கூட்டம் நீங்க சொல்லிட்டு கடந்து போக? இல்ல, ரசிகர் கூட்டம்னால ரசிகர்களுக்கு தான் வாக்கு இருக்கு இல்லையா? ரசிகர்கள் அவருக்கு தான் போடுவாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு இவர் மேல ஒரு அபிமானம் உண்டு இல்லையா? ஆனா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும்னா அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரணும், ட்ரஸ்ட் அது வரணும். அதை ஏற்படுத்தினாரா விஜய் அப்படின்றதான் கேள்விக்குறி. அது இல்லைன்ற நான். அவர் சொல்றாருல்ல சார், என் முகம் தான் உங்களுக்கு எல்லா தொகுதிகளையும் ஏத்துக்கிட்டவங்களுக்கு முகம், ஏத்துக்காதவங்களுக்கு அதானே இங்க. அது இது ஏதோ நம்பினால் நடராஜன் இல்லை என்றால் அப்படின்ற மாதிரில வருது. இது அப்படி கிடையாது. இது அரசியல். இந்த அரசியல் நீங்க யாரு, உங்களுடைய சிந்தனை என்ன, நீங்க எதுக்காக இருக்கிறீங்க, நீங்க வந்தா என்ன இந்த மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நீங்க சொல்லணும். இந்த ஆட்சியில என்ன பெற்றிருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும், என்ன பெறலன்றது அவங்களுக்கு தெரியும். நீங்க சொல்றது வந்துட்டு ஒரு அரசியல், அவ்வளவுதான். அது சின்ன அரசியல், அதனால உங்களுக்கு பெரிய கெயின் இல்லை. ஆனா சின்ன அரசியல் எந்த அளவுக்கு ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு செய்திகள் இருந்தாலும் இதுதானே முன்னோக்கி வைக்கிறாங்க. அவர் பேசுற வரைக்கும் செய்தி பேசு பொருளா இருந்தது. இப்ப எடுத்து போட்டி போட்டோமா, இப்ப மற்றதெல்லாம் தான் பேசு பொருளா இருக்குது. அப்போ இது என்னது? அது ஆச்சுங்களா? நீங்களே பார்த்தீங்கல்ல, அவர் பேசி முடிச்சிட்டாரு. கொஞ்ச நேரம் நியூஸ்ல என்ன இப்படி ஆகிப்போச்சுன்னு சொன்னாங்க, மைக்கில் இருந்து எல்லாத்தையும் பேசுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்களே. ஏன் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. இந்த குற்றச்சாட்டு தான் அன்றாடம் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு. அது அவ்வளவுதான். ஆனா அது குற்றச்சாட்டு யார் வாயிலிருந்து வருது, எங்கிருந்து? ஒரு இப்ப எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு பேசுறாரு, ஆனா வாய்ஸ் அந்த அளவுக்கு பெரிய அளவுல மக்கள் இடத்துல சென்று சேருறது இல்ல. இவர் வந்து கச்சத்தீவுன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. இலங்கை பிரதமரே பயந்து போய் கச்சத்தீவுக்கு வராரு. அந்த அளவுக்கு எங்க தலைவருக்கு வாய்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே சார். சொல்லிக்கங்க, கச்சத்தீவு வந்தாங்க, வந்துட்டு பதில் சொன்னாங்க, சரிதான். அப்புறம் என்ன நடக்க போகுது? நீ உங்களுக்காக பேசியிருக்க வேண்டியதுன்னா, நீங்க சொன்னதுக்காக பேசி மோடி பதில் சொல்லியிருந்தார் அப்படின்னா வேற. அடுத்த நாட்டு பிரதமர் சீமானு கூட தான் பதில் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருக்குமே பதில் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் விட மாட்டோம், இவங்கெல்லாம் சில ஃப்ரிட்ஜ் குரூப்லாம் அப்படின்னு எங்களெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் முக்கியம். என்ன நடக்க போகுது அதான் முக்கியம். உங்களால் மீட்க முடியுமா? உங்களுக்கு தெரியுமா சர்வதேச ஒப்பந்தம் என்னன்ட்டு? தெரியாது. ரொம்ப மேம்போக்கா பேசிட்டு போனாருன்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா மாநாட்டுல பேசின லெவலை விட இந்த தடவை கொஞ்சம் அதிகமா பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறாரு. இல்ல ரொம்ப கம்மியா இருந்தது. மாநாடு அப்படிதான் இருந்தது. அது ஒரு ஃபிளாப், அது அட்டர் ஃபிளாப். இது என்னன்னா பெரிய ஒரு சர்க்கிள். இவர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பை இவர் சந்திக்கல, அவ்வளவுதான். ஒருவேளை அதுக்கப்புறம் அரியலூர்லயும் பெரம்பலூர்லயும் ஏதாவது பேசுறாருன்றதை பார்ப்போம். ஆனா ஒரு பார்வை வைக்கிறாங்களா சார், அவர் மைக்கு சரியில்லாதனாலதான் குறைவா பேசிட்டு போயிட்டாரு, மைக்கெல்லாம் சரியா இருந்துச்சுன்னா திருச்சி அதிர வச்சிருப்பாரு. காகிதம் தானங்க வச்சுட்டு இருக்காரு. அவர் எங்க அதிர வச்சிருப்பாரு? அவரு காகிதம் தானே. சரி பார்ப்போமே, அரியலூர்லயும் பெரம்பலூர்லயும் பேசுறது என்னன்றதை பார்ப்போமே. அவர் என்ன பேசுறாருன்றது வெளில வந்துருச்சு இல்ல. இதே தானே மைக்கு நல்லா இருந்தாலும் வெளில வந்திருக்க போகுது. அவர் திட்டமிட்டு தானே பேச வர்றாரு. அவருக்கு அவருடைய இதை நான் திமுகவை குறி வைக்கிறாரு, அவ்வளவுதான். நோ பாஜக, நோ காங்கிரஸ், மற்ற யாரும் கிடையாது. அவருக்கு திமுகவை குறி வைக்கணும், அவ்வளவுதான். குறி வச்சுட்டு போயிட்டாரு. இந்த பாஜகவை கொள்கை எதிரின்னு சொன்னாரு.
ஆனா எந்த விதத்திலயும் பாஜகவை பத்தி ஒரு விஷயம் கூட எதையுமே பேசல. ஓட்சோரியை பத்தியே அவர் பேசலையே, வாக்கு திருட்டை பத்தியே பேசலையே, பீகாரை பத்தி பேசலையே, ஒரே நாடு ஒரே தேர்தலை பத்தி பேசலையே. அவர் அதெல்லாம் எதுவும் பேச மாட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் திமுக அவருடைய செல்வாக்கை குறைக்கணும், இவருடைய செல்வாக்கை வச்சு. அது நடக்குதா இல்லையா? தமிழ்நாட்டு மக்கள் கையில் இருக்குது, வேற எதுவும் நடக்காது. நீங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இவர் சொல்றாரு, இவர் சொன்னது அது ஒரு விஷயம் ரைட்டு. நீங்க இலவச பேருந்து பயணம் கொடுத்துட்டு அது ஓசி பஸ்ன்றீங்க. இந்த பொன்முடி சொன்னார்ல, அதை வச்சு அவர் சொல்றாரு கரெக்ட். ஆனா 1000 ரூபாய் கொடுத்து சொல்லி காட்டுறீங்க அப்படின்னா அது பின்ன சாதனையை சொல்லி காட்ட மாட்டாங்களா? நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம், செஞ்சுருக்குறோம் அப்படி சொல்ல மாட்டாங்களா? நாங்கள் காலை உணவு போட்டோம் சொல்ல மாட்டாங்களா? இல்லையா? இல்லை படிக்க போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் 1000 ரூபா கொடுக்குறோம் மாதம் மாதம் சொல்ல மாட்டாங்களா? அது சொல்லி காட்டுறதா வரதான் அது. அது சிறுமைப்படுத்தி பேசுகிறதுக்கு எதிராக நீங்கள் கண்டன குரல் விடுக்கலாம். ஆனால் அவங்க சொல்லி காட்டுறதுக்கு அவங்களுக்கு இருக்குல்ல, அதுதான் முக்கியம். அப்போ ஒரு தெளிவின்மையை பார்க்க முடியுதா? தெளிவின்மை தான். விஜய் கிட்ட இருந்து ஒரு புரிதலை வந்துட்டு மக்கள் எதிர்பார்த்தாங்க. இவர் தமிழ்நாடு எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நல்ல ஒரு புரிதலோடு இவர் இருக்காரு அப்படின்ற ஒரு இடத்தை தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. அதை இவர் வெளிப்படுத்தவே இல்லை. ஆனா சென்ற காரணம் என்னன்னா, இவர் புரிதலை வளர்த்துக்கல. இன்னமும் அந்த குரூப் மேலதான் அவர் சாஞ்சி இருக்கிறாரு. அவங்கள சப்போர்ட்ல தான் நம்பி இருக்கிறாரு. அவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்களோ இல்லை காயத்தில் எழுதி கொடுக்குறாங்களோ அதை அவர் பேசிட்டு இருக்கிறாரு. என்ன இவர் சுயமா வரல. அரசு அதை வந்து சரிப்படுத்தல, அரசு கூட்டத்தை கையாளல, காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுக்கல, விஜயை வந்து திட்டமிட்டே பழி வாங்குறாங்க அப்படின்னு மறுபடியும் ஒரு கூட்டம் கிளம்பி இருக்குல்ல சார். இப்போ முன்னாடி இடம் இருக்குது, வேகமாக போங்கன்னு இவரையும் சொல்லலை. முன்னாடி இடம் இருக்குது, கேப் இருக்குது, ஒன்றுமே இல்லை, மக்கள் ஓரமாக தான் இருக்கிறாங்க. காரை வேகமாக விடு, பஸ்ஸு வேகமாக விடு, போய்ட்டு அங்கே போய் சேர்ந்துடலாம். அங்கேயே மைக் எடுத்து மக்களே எல்லாரும் நேராக மரக்கடைக்கு வந்துருங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே. ஏன் போல? குற்றச்சாட்டு அதான் அவருடைய அரசியலே, குற்றச்சாட்டு அரசியல் தான். நான் முதல்வராக இருந்தான்னா கூட நான் போலீஸை வித்ட்ரா பண்ணிட்டு இருப்பேன். இந்த மாதிரி ட்ராமா போடுறதுக்கு வந்துட்டு நான் ஒன்றும் உனக்கு ஒத்துழைக்க மாட்டேன், என்ன அதான் ஆகிட்டு போட்டோம் போ, அவ்வளோதான். ட்ராமா தானே இது. எவ்வளோ பேர்கிட்ட இரிட்டேட் பண்ணியிருக்கிறேன் 6 மணி நேரம். யோசிச்சு பாருங்கள். மரக்கடையில் இருக்கக்கூடிய கடைகள்லாம் மூட்டாங்க தெரியுங்களா? அது ஒரு சந்தை பகுதி. நீங்கள் வந்துட்டு 10 to 11 முடிச்சிட்டோடனே அவங்க திறந்துருப்பாங்க கடையை. நீங்கள் வெளியேற வரைக்கும் 4:30 வரைக்கும் 5 வரைக்கும் கடையை திறக்கலாம். அவங்களுக்கு அது லாஸ் தானே. அது இதெல்லாம் யோசிக்க தெரியாது அவங்களுக்கு ஒரு தலைவரா? அப்போ என்ன அர்த்தம்? ஸ்தம்பித்தது அப்படின்ற ஒரு வார்த்தை வரணும். ஸ்தம்பித்தது, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. அதான் இப்போ வார்த்தையாக வந்துச்சு. புஷி ஆனந்த் சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு, எங்கள் தலைவரை இட்டுன்னு வந்து கொண்டு போகிறதா எங்களுக்கு கஷ்டம், ஏன்னா மக்கள் வந்து அவ்வளோ இடைஞ்சல் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாரு. இப்போ அவர் சொன்னது தான் நடந்துருச்சு அப்படின்னு எல்லாம் ஒரு பேசு பொருளாக்கிக்கிட்டு. அதை விட பெரிய கஷ்டம் அவர் மக்கள் மத்தியில் நீங்கள் கொண்டு போகவே இல்லை, அவரும் போகவே இல்லை. அவ்வளோதான். மேலே ஏறி நின்றுட்டு அவர் பாட்டுக்கு பேசுகிறாரு. என்ன இருக்க போகுது? ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் நல்ல மக்கள்கிட்ட அறிமுகமாகி ஆட்சியில் இருந்தார், எல்லாம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வேன்லேயே உட்காந்து பேசுகிறாரு, மேலே ஏறி பேசுகிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி மாதிரியோ ஜெயலலிதா மாதிரியோ இல்லை முடியாத நிலையில் கலைஞர் மாதிரியோ பேசலாம். நீங்கள் அந்த மாதிரி பேசுகிறீங்க, புரியுதுங்களா? ஸோ இவர் சொல்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, அவருக்கு சாதகமாகவே இவர் தன்னை பெரிய பிரம்மாண்டமாக காட்டிக்கிறதுக்கான முயற்சிகள் தானே தவிர வேறு எதுவுமே இல்லை. விஜய் அப்படின்னா பிரம்மாண்டம். இது திருச்சியை மையம் கொண்டு இருக்கலாம்ல சார்? இது சார் இதெல்லாம் திருச்சியில் ஒரு மாதிரி, மதுரையில் ஒரு மாதிரி, கோயம்புத்தூர் ஒரு மாதிரி, சென்னையில் ஒரு மாதிரி, திருவள்ளூர் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. எல்லாம் மக்கள் தான். நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் போடலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ விக்கிரவாண்டியில் போட்டிங்க, அது என்ன நகரமா? அங்கே போட்டதுனால சொல்லலையா அவங்களுடைய மாநாடு? போச்சா இல்லையா? அது என்ன கிராமம் தானே அது? அப்புறம் என்ன திருச்சி? அதனால் இதெல்லாம் சும்மா சொல்கிறது. இந்த திருச்சியில் தான் நம்ம வைகோ அண்ணன் பேசுவார்ல, இந்த இடத்தில் தான் 1956 அண்ணா மாநாடு கூட்டிய போது அப்படின்னு நிறைய பேசிட்டு இருக்கலாம். கதை தானே அது, வரலாறு தானே, அது பேசிட்டு இருக்கலாம். நீங்களா அதான் பேச நினைக்கிறீங்க. அதில் என்ன இருக்குது? அண்ணா மாதிரி நீங்கள் ஒன்றும் பெரிய அறிவாளியா இல்லை சாதிச்சவரா? அவர் அளவுக்கு நீங்கள் போராட்டங்களை எதிர்கொண்டவரா? கிடையாது இல்லை. அப்புறம் உங்களையே அவரோட போட்டு ஒப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எந்த பலனும் இல்லை. நான் விஜய்க்கு சொல்கிறேன், எந்த பலனும் இல்லை. இந்த சனிக்கிழமை அரசியல் இல்லைங்க, அதெல்லாம் பற்றி நான் கவலைப்படல. ஏன்னா 5 நாளாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து 6வது நாள் நல்லா பேசுவார் தான். நான் தான் உட்காந்துட்டு இருந்தேன். காத்தால இருந்து என் தூக்கத்தை கெடுத்தாரு, எதையும் பண்ணலை. நான் அப்படியே வந்து டிவியை பார்த்துட்டு இருந்தேன். நவுறுதுன்னு அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. என்னையும் தானே ஏமாற்றிட்டார் அவர். எவ்வளோ பேரை ஏமாற்ற போது ஐயனாதர் நான் சுஜிபி என்னை ஏமாற்றிட்டு போயிட்டார், அவ்வளோதான். ஸோ 5 நாள் அவர் எதுவும் பண்ணலைன்றது தெரியுது. இதுக்கப்புறம் அடுத்த 5 நாள்லையாவது ஏதாவது பண்ணிட்டு வந்துட்டு அடுத்த சந்திப்புலையாவது அவர் நல்லா பேசணும்னு எதிர்பார்க்குறேன். இந்த நீங்கள் அங்கே இருக்கிற வணிகர்கள்லாம் இன்னைக்கு பாதிப்படைஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த கொள்கை பரப்பு செயலாளர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ராஜ்மோகன் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் எல்லா நாளும் நாங்கள் போனோம் அப்படின்னா அங்கே இருக்கிற மக்களுடைய வணிகமெல்லாம் பாதிக்கப்படும். சனிக்கிழமை அப்படிங்கும்போது கொஞ்சம் பெரும்பாலும் லீவில் இருப்பாங்க
அப்புறம் அங்க இருக்க கடைகளுக்கெல்லாம் போகக்கூடியவங்க எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க, அதனாலதான் நாங்க சனிக்கிழமை சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு சார். விட்டுருங்க, விஜய்க்கு ஏங்க ஒண்ணும் இல்லை, அப்புறம் என்ன இவங்க இல்லை. இப்ப இந்த ஆடியோ கேட்காத வியாபாரம்லாம் நடக்காதாமா? பெரும்பாலும் நம்ம எல்லாம் சனிக்கிழமை தான் பொருளே வாங்கறதுக்கு போவோம். அவ்வளவுதான். அதெல்லாம் தெரியாதவங்க அவரோட இருக்கிறாங்க. அதான் சொல்றேன்னா, அவர் கூட இருக்கிற சுத்தி இருக்கக்கூடிய குரூப்பை சார்ந்து அவர் வாடுறாரு, அரசியல் பண்றாரு, நடக்காது. இந்த ஆடியோ கேட்காததுனால இந்த திருச்சி ஒரு ஃபிளாப்னு எடுத்துக்கலாமா சார்? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதை தாண்டி வந்துருச்சுல்ல அந்த விடயம். இதை கூட செக் பண்ணி, இதை கூட சரியா பண்ணி, என்ன இவங்களோட ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி, அது அவர் தான் வருத்தப்பட்டுக்கணும். இந்த இடத்துக்கு வரோம், முதல் முறையை ஆரம்பிக்கிறோம், இந்த இடத்துல எல்லாமே சரியா இருக்கணும் அப்படின்ற எண்ணமே இல்லாதவங்க அவர் கொடுத்திக்கிறாங்க. ஆனால் பாதுகாப்பு, அதான் பிரம்மாண்டத்தை அவங்க குறி வைக்கிறாங்க, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கோட்டை விட்டுறாங்க. அதுதான் இது. இதனால ஒன்றும் அது இப்போ டிவியில் போட்டவொடனே எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நானே அது பார்த்து தான் பேசினேன். ஏன்னா நம்மளுக்கு என்ன கேட்டுச்சு, ஒன்றும் இல்லை. ஆரம்பத்தில் திருச்சினாரு, அண்ணானாரு, அது வரைக்கும் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியல. என்னெல்லாம் பேசியிருக்கலாம் சார்? மெயினாக என்னன்னாங்க, இப்போ விஜய் அப்படின்ற வராரு, இவர் ஒரு நடிகராக பார்க்குறாங்க, இவர் இப்போ தலைவராகணும், தாவேகானுடைய தலைவர் தானே, நாளைக்கு ஒரு முதல்வராக பார்க்குறாரு. அப்படின்னா இவர்கிட்ட முதல்வரானா என்ன செய்வார் அப்படின்ற இவர்கிட்ட ஒரு கனவு இருக்கணும்ல, இல்லை ஒரு திட்டம் இருக்கணும்ல. அந்த திட்டத்தை வெளிப்படுத்துவாருன்னு தான். கவலைப்படாதீங்க மக்களே, நம்ம ஆட்சி மலரும். நம்ம ஆட்சிக்கு வந்தால் ஆசிரியர்களே, விவசாயிகளே, தூய்மை பணியாளர்களே, தோழர்களே, நம்ம இதெல்லாம் செய்ய போகிறோம். அதெல்லாம் மாற்றமே இல்லை, ஏமாற்றம்லாம் தரமாட்டேன் அப்படி சொல்லியிருந்தாட்டா வேற. அந்த இடத்துல தான் விட்டுட்டாரு. இவர் இந்த குற்றச்சாட்டை மட்டும் பண்ணிட்டா ஒன்று நம்மளை மாற்றம் எடுத்துக்குவாங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த குற்றச்சாட்டு எதுவுமே நிவர்த்தி ஆகுது. இவர் வந்தால் விலைவாசி குறைஞ்சிருப்பான், ஏத்தனை விலைவாசி இறங்கிடுவான், இவர் வந்தால் நீட்டை வந்துட்டு அப்ரூவ் பண்ணிவிடுவாங்களா மோடி, இவர் வந்தால் உடனே அந்த 40% பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருவாரா? எதுவும் நடக்காது. ஆனால் அவர் உணரவே இல்லை. அதெல்லாம் அவர் உணராதையும் இருந்திருக்காரு. இப்போ பார்க்குறோம் அப்படின்னோம்னா, நம்மளுக்கு தலைவர்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்களுக்கு நிறைய தெரியும், அவங்க ஆழமாக தெரியும், அவங்களுக்கு அதிகாரம் வந்தால் எதை செயல்படுத்தணுன்றது தெரியும். அப்படி தானே மக்கள் மண்ணாந்து பார்ப்போம். இவருக்கு அது தெரியுமா தெரியாதுன்னா நமக்கு தெரியாத இல்லையா? நமக்கு தெரியாதா, அவருடைய ரசிகர்களுக்கு தெரியாது. அண்ணன் வந்து என்ன பண்ண போறாரு, தெரிலடா மச்சான் அப்படின்ட்டு அண்ணா போச்சு, அவ்வளோதான். அப்போ அதுதான் சொல்ல வர பெரிய சர்க்கிள் அப்படின்ற. சார், இந்த காகிதத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுறீங்க அப்படின்னோம்னா இது ஒன்றும் உரை கிடையாதுங்க. எக்ஸ்டெம்பர் அப்படியே நீங்கள் பேசுகிறோம். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறீங்களா இஷ்யூவை? புரிஞ்சுக்கிட்டதை பேசுங்க. எதையுமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதை காட்டவே இல்லையே. நீங்கள் ஒன்னொன்னுத்தையா தொட்டுட்டு 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 ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கிறீங்க. அதில் என்ன உங்களை மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துருக்கிறீங்க? அப்போ எதுவுமே இல்லை அப்படின்னோம்னா உங்களுடைய அரசியல், இந்த பயணம், இந்த பிரச்சார பயணம், இவ்வளோ தூரம் மக்கள் கூட வந்தது, நடந்தது, பார்த்தது, கேட்டது எல்லாம் என்னது இன்னைக்கு அல்டிமேட்லி ஊடகவியலாளர்களுக்கு கேள்விக்குறி, வேஸ்ட்டு. அதுதான் இங்கே பிரச்சனையை விஜயை பொறுத்த வரைக்கும். இவர் கூட இருக்கிறவங்கலாம், இவர் கூட இருக்கிறது, இவரை பெருசான பெனிஃபிட் அடையிறது, அதுதான் பார்க்குறாங்களே ஒழிய இவரை முன் வச்சு ஒரு அரசியலை நகர்த்தணும் அப்படின்றதுல தெளிவே இல்லை. அவங்களுக்கு யாருக்குமே தெளிவில்லை. அதான் விஜயில் எப்படி வெளிப்படுது. நான் சொல்றது புரியுதுங்களா? அதுதான் ரொம்ப கஷ்டமானது. அது விஜய்க்கு ஆரம்பத்துலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது அவர்கிட்ட. ஒரு கட்டத்தில் நல்லா இருந்தார், இப்போ படும் மோசம். விக்ரவாண்டி மாநாட்டப்பெல்லாம் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது, இப்போ அதெல்லாம் இல்லையே. இல்லை, இவர் அம்பேத்கர் புத்தகம் வெளியிட்டப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேர்தல் தொடர்பாக சொல்கிறார், இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும், அதற்கு தேர்தல் நியாயமாக நடத்தப்பட வேண்டும், அது நியாயமாக நடத்தப்படுகிறது என்பதை மக்கள் உணர வேண்டும்னாரு. அதான் இல்லை, அது இவ்வளோ பெரிய விஷயத்த பேசுகிறாரு, விவரமான ஆள் தாண்டா தலைவர் அப்படின்னு நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அப்போ அவருக்கு வேற யாரும் அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க, நல்லா இருந்துருக்குது. அவங்கள இவர் என்ன பண்ணாருன்னு தெரில, இவங்ககிட்ட வந்து விழுந்தாரு, முடிச்சு போச்சு. முகம் அரசியல் அப்படின்றதெல்லாம் சும்மா ஃப்ளாப்பு. எம்ஜிஆர் ஒன்றும் முகத்துலலாம் வச்சுலாம் ஓட்டுலாம் வாங்கிடல. அதுக்கு பின்னாடி அவருக்கு அரசியல் 20 ஆண்டு கால அரசியல் இருந்தது. நல்லா கவனிக்கணும் நீங்கள். அண்ணா முக அரசியலா? முகத்தை வச்சுலாம் அரசியல் பண்ணி இங்கே ஜெயிக்கவே முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அதை விஜய் உணரணும். ஆனால் அவரே எப்படின்றாரு, என்ன பண்ணுறது? அதான் பிரச்சனை. விஜயனுடைய பிரச்சனை என்னென்னா, அவருக்கு தமிழ்நாட்டு அரசியல் புரியலை, ஒரு பிரச்சனையை பற்றி அவருக்கு புரிதல் இல்லை, என்ன செய்ய போறன்றதுலையும் தெளிவில்லை. அதனால தான் அவருடைய பேச்சு விட்டு போயிடுது. நிகழ்கால அரசியல் குறித்தான பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி. Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.